ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கப் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. உப்பு வந்து எல்லா பக்கமும் நல்லா வந்து கலந்ததுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு சப்பாத்தி மாவு வந்து மாதிரி நல்லா வந்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு எடுத்து வச்சாச்சு. நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த மாவை வந்து குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து உருட்டிக்கோங்க. நல்லா சின்ன சைஸாகவே வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பால்ஸை வந்து இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திரட்டினதுக்கப்புறம் ஒரு கத்தியை வச்சு வந்து இதை வந்து ரெண்டாக வந்து பிரிச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு அப்படியே வேணும்னாலும் அப்படியே கூட நீங்கள் வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து சீட்டு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து இன்றைக்கி வந்து 2 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தோல் உரித்து நல்லா மசித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு கேரட்டை வந்து நல்லா துருவி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதை இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் நம்ம வந்து மசாலா பொருள்லாம் வந்து ஆட் பண்ணிடலாம். ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகத்தூள். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங்க்கு வந்து ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணால் போதும். அடுத்து இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சமாகவே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து செரிமானத்துக்கு வந்து நல்லாயிருக்கும், அதுக்காண்டி தான். பாருங்கள், நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சீட்டில் வந்து நம்ம ஸ்டஃபிங்கை வந்து வச்சிடலாம். உங்களுக்கு எந்த ஷேஃபில் வேணுமோ அந்த ஷேஃபில் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பால் மாதிரி வச்சு உள்ளே வச்சு அப்படியே வந்து இறுக்கமாக வந்து அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம் 2 முகனையிலையும் வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணாவே 2 வந்து ஒட்டிக்கும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் வந்து தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் ஹீட்டில் வந்து இருந்தால் போதும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க ரோலை வந்து இதில் வந்து போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா மிதமான ஹீட்லேயே வந்து இருக்கணும். ரொம்ப எண்ணெய் வந்து காஞ்சிருச்சுன்னா வெளிப்பக்கம் வந்து சீக்கிரம் வந்து கருகிரும், உள்ளே வந்து நல்லா இருக்காது. அதனால் மிதமான ஹீட்லேயே வச்சு நல்லா 2 பக்கமும் வந்து நல்லா பொரிஞ்சு ப்ரௌனிஸாக வர வரையும் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து 2 பக்கமும் வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சாச்சு. நல்லா வெளிப்பக்கம் வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அப்படியே வந்து எங்கள் ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.